ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது தினம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசி அதிபதி குருவானவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க. ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் 2ஆம் இடத்துல புதன் சூரியன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில புதிய பதவிகள் நிறைந்து நாள்கின்றதுன்னா எந்த மாதிரி பதவிகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களது தகுதிக்கேற்ப உங்கள் திறமைக்கேற்ப புதிய பதவிகள் உங்களது உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. வெளிவட்டார தொடர்புகளில் நீங்கள் உங்கள் கான்டாக்ட் எல்லாத்திட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. இன்றைக்கி யார் கூட பேசினீங்கனாலும் பழகினீங்கனாலும் சரி, கொஞ்சம் கூடுதலாக உங்களோட ரகசியங்களை நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. மற்றவங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க வேண்டாம். மனசில் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த பக்தி உணர்வுகள் இன்றைக்கி நிறைந்து காணப்படுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்லதுன்னு மிகப்பெரிய பண பரிவர்த்தனைகளை கூட இப்போ நீங்கள் செய்வீங்க. உங்கள் வியாபாரத்தை சின்னதாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருசாக மாற்றுறதுக்கான நேரம் இப்போ வந்திருக்குங்க. அதனால் புதிதாக கிளைய ஆரம்பிக்கணும்னாலும் சரி, அல்லது உங்களது பொருட்களை உலகளாவிய அளவில் பெருசாக பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னாலும் சரி, இப்போ நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் நீங்கள் பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. பயணங்களில் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப முக்கியம். நீங்கள் புதிய புதிய காரியங்களில் நிறைய நீங்கள் ஈடுபடலாம். நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணபடி உங்களது காரியங்களில் ஈடுபடும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. மனசிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கும். வியாபார ரீதியாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாங்க. ஆனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் சந்தோஷம் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் குறித்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாங்க. அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்பொழுது அகலக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான நல்ல ஒரு சிந்தனை வளம் பெறுங்க. நல்ல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். நீண்ட தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படலாம். ஆனால் பயணங்கள் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்துக்கணுங்க. உங்கள் பொருட்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்டை பெறுவாங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல அபரமான வளர்ச்சியை உங்கள் மூலமாக பெறதுனால அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு பூரிப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளே இல்லாத அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க. எனவே அமைதி நிறைந்த நாள் இன்றைய தினம். பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் மனசில் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு தானாக உற்சாகம் ஊக்கம் கிடைக்குங்க. எனவே நீங்கள் நம்பிக்கை தன்னம்பிக்கை மற்றவங்க மீது அனுதாபம் பரந்த மனசோட செயல்படுறது மற்றவங்க கிட்ட விசுவாசம் நடந்துக்கிறது போன்ற பாசிட்டிவான விஷயங்களை மனதில் எப்பவுமே வச்சிருக்க வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஊக்கம் அதற்கு நல்ல உற்சாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு தானாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை அளித்து தர காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சந்தோஷமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாகவே காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானதுங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான சில பழுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாங்க. ஏன்னா கோபத்தினால தவறான சில வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தவறான வார்த்தைகள் அல்லது
உங்கள் காதலரை கமெண்ட் பண்ணுறது போன்றவற்றெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உலகத்தில் நீங்கள் காதலர் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இன்றைக்கி உங்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட நீங்கள் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மட்டும் வேண்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ள முடியுங்க. வியாபார ரீதியாகவும் சரி, உங்களது தனிப்பட்ட சில கடன் யார்ட்டையோ கொடுத்துருந்தீங்கனாலும் சரிங்க, அந்த பணத்தையெல்லாம் இப்போ நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும். இந்த தினம் பொருளாதார பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடாதுங்க, விரைப்பாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக நீங்கள் பேணி பாதுகாக்க முடியும். ஸோ கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க. நீங்கள் சிறப்பாக இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தையும் சரி, உங்களது உத்தியோகத்திலும் சரி நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கலாங்க. அதன் மூலமாக அவுட்டிங் போகிறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி நேரத்தை செலவிடும் போது இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான இன்பம் கிடைக்கக்கூடியதாக அமையும். எனவே இல்லற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப விரப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க. கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணிகளை செய்து முடிங்க. இன்றைய தினம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வெற்றிகரமான ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் பதவிகள் வந்து சேரக்கூடிய நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம தனுசு என்பவர்களுக்கு எல்லோ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க. பிளான் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். பயணங்களுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. வெளி உலக தொடர்புகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் யோகமான ஒரு நாள். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனத்தெளிவு உண்டாகுங்க. பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையுங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பிளான் படியே எல்லாமே சூப்பராக கண்டிப்பாக அமையும். புதிய காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்கள் இன்றைய தினம் உங்களது டிராவல் பண்ணும்போது உங்கள் உடமையின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மனதில் அன்பு, பக்தி, இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனை பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் நல்ல அனுபவங்களை பெறுவீங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்களின் போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. பொருட்களை கவனமாக பாதுகாத்திடுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.